வணக்கம் உறவுகளே. ஸோ என் பேர் ஷெஃப் ஜெகன். நான் ஐஹெச்எம் சென்னையில் வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இங்கே ஒரு 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்சார்ஜ் ஃபார் டிப்ளமோ இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. ஸோ நானும் இங்கே தான் படித்தேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து கிராஃப்ட் கோர்ஸ் படித்தேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை ஸ்டைலில் ஒரு தொக்கு பண்ண போகிறோம். ஸோ இந்த தொக்கு வந்து பேசிக். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம சிக்கன் தொக்கு பண்ணலாம், ப்ரான்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் எக் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா வெஜிடேரியனுக்காக கோயிங் டு யூஸ் பன்னீர். ஸோ சேம் நீங்கள் சாப்பிடும்போது தான் அந்த நான்வெஜ் ஃபீல் வரும், பட் ஆனால் வெஜிடேரியன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பன்னீர், அண்ட் தென் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஷாலட்ஸ். ஸோ சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, எண்ணெய், கரம் மசாலா, சில்லி பவுடர், அண்ட் தென் குழம்பு மசாலான்னு சொல்லுவாங்க. ஸோ கரம் மசாலாக்கும் குழம்பு மசாலாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் தென் டேஸ்ட்டுக்காக க்ரீமி டெக்ஸ்சர் வரதுக்காக கேஷ்நட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் கிரேட்டட் கோகோனட், ஜீரா, சோம்பு பவுடர், கார்லிக், அண்ட் தென் டொமேட்டோ. ஓகே, ஸோ வாங்க எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மசாலாஸ் எல்லாமே ப்ராயில் பண்ணிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ எண்ணெய் வந்து நம்ம 2 டைம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போடணும். ஸோ அந்த மசாலாஸ்லாம் வந்து அரைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷாலட்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாலட்ஸ் ஒரு 40% குக் ஆனால் போதும். ஸோ ரொம்ப அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து ஷாலட்ஸ் வந்து நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். ஸோ பெரிய வெங்காயம் எதுக்கு நம்ம போடலன்னா, ஸோ மதுரை ஸ்டைலில் முக்கால்வாசி பார்த்தா இந்த ஷாலட்ஸ் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க. ஸோ இது போட்டால் உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக ஃப்ளேவர் தரும். ஸோ ஒன்ஸ் இது வறுக்கும் போதே நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணோம். ஸோ எது கருவேப்பிலை நான் ஃபஸ்ட்டே போட்டேன்னா ஆயிலில் ஃபஸ்ட்டு போட்டேனே அது குக்காக உங்களுக்கு கலர் ஜாஸ்தி வரும். ஸோ ரொம்ப பிளாக்கிஷாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஷாலட்ஸ் வந்து ஒரு 30 to 40% குக் ஆனாலே போதும். ஸோ ஆட் கார்லிக். ஸோ கார்லிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 போடுறேன் நான். ஸோ யூஸ்வலாக நம்ம வதக்கும் போது கடுகு போடுவோம், அப்புறம் கருவேப்பிலை போடுவோம், அதுக்கப்புறம் கார்லிக் போடுவோம், லாஸ்ட்டு தான் ஆனியன்ஸ் போடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து தரக்கலியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி ஒரு 40% குக் ஆகிடுச்சு. நீங்கள் இதே வந்து கார்லிக் எதர் ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அந்த கோல்டன் ப்ரௌன் வச்சதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் டொமேட்டோ. ஸோ டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 1:2 ரேஷியோ. இப்போது 250 grams ஆஃப் கார்லிக் இது சாலட்ஸ் போட்டோன்னா அது வந்து 500 grams. டபுள் த சைஸ் வந்து டொமேட்டோஸ் போடணும். ஓகே, ஸோ நான் வந்து சின்ன வெங்காயம் 250 கிராம் போட்டேன், தக்காளி வந்து 500 கிராம் போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி தான் மெயின். ஸோ வேறு எந்த புளிப்பும் நம்ம ஆட் பண்ணல. தக்காளி புளிப்பு மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிரேவியில் நல்லா ஃப்ளேவர் தரும். ஓகே, ஸோ நம்ம காலேஜும் சேம் இதே மாதிரி பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணோடனே பசங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க.
ஸோ நம்ம காலேஜ் வந்து நிறைய ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பசங்க தான் குக் பண்ணுவாங்க. ஸோ இது அவங்களோட பேசிக் ட்ரைனிங். ஸோ ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பண்ண விடுவோம். அண்ட் தென் செகண்ட் இயர் வந்து குவான்டிட்டி ட்ரைனிங் கிச்சன் சொல்லுவாங்க, QTKன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே அந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்காக சமைக்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 100 பேக்ஸ் 200 பேக்ஸ்லேருந்து 1000 பேக்ஸ் வரைக்கும் நம்ம பசங்களை குக் பண்ண வைப்போம். அண்ட் தென் தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ATKன்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் ட்ரைனிங் கிச்சன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் டைனிங்கில் எப்படிலாம் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களே குக் பண்ணிவிட்டு வித் ப்ரெசன்டேஷனோட சர்வ் பண்ணும். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50% நல்லா குக் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இந்த டைமில் வந்து கேஷ்யூ நட் ஒரு 150 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கேஷ்யூ நட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிச் ஃப்ளேவர் தரும் உங்களுக்கு. யூஸ்வலாக நம்ம ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேஷ்யூ நட்லாம் போட மாட்டாங்க. வேறஸ் நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி ஒரு மாதிரி திக்காக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ மதுரை சொல்லவே தேவையில்ல, ஃபேமஸ் ஃபார் ஃபுட். ஓகே. ஸோ ஒன்றுன்னா போட போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமேட்டோஸ் நல்லா மேஷ் ஆகுது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துருவிய தேங்காய் ஒரு 250 கிராம்ஸ் போடுறேன் நான், இல்லைன்னா அரை முடி தேங்காய். ஸோ உங்களுக்கு தேங்காய் வந்து வதக்கும் போதே லைட்டாக தண்ணி வரும், அந்த கோகனட் அந்த மில்கோட ஸ்மெல் வரும். தேங்காய் ஸ்மெல் நல்லா சூப்பராக என்ஹான்ஸ் கொடுக்கும். ஓகே. ஸோ ஒன்ஸ் தேங்காய் 50% குக் பண்ணி ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகா. இன்கேஸ் எனக்கு காரம் நிறம் பிடிக்கும், ஜாஸ்தி சாப்பிடுன்னா இன்னும் ஒரு 2 மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மிக்ஸியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த தொக்குக்கான மெயின் பேஸு. ஓகே. ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்லி பவுடர். ஸோ சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அண்ட் தென் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். ஓகே. அண்ட் தென் கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 டீஸ்பூன் போடுறேன். ஸோ சால்ட் வந்து நான் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் போடுவேன். ஓகேங்களா. ஸோ சால்ட் நம்ம இப்போயே போட்டோன்னா இன்கேஸ் லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் ஸோ அதான் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். ஓகே. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சேர்ந்து ப்ளஸ் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணிக்குன்னு எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் அந்த மசாலா அந்த கோகனட் மில்க்கு அது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம இப்போ எப்படி அந்த தொக்கு பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டைம் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதில் வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் ஆயில் நல்லா சூடானே
ஒரு 5 to 10 grams கடுகு போடுறோம். ஸோ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இந்த கடுகு போட்டால் நல்லா பொரிச்சு வரட்டும். ஸோ அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கடுகு பிடிச்சி வந்தோடனே நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சோம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 teaspoon. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் வந்து ஆனியன்ஸ் ஃப்ளேம் ஸ்டிம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி குழம்பு மசாலா, ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோன்னா உங்களுக்கு போட்ட உடனே வந்து பேர்ன் ஆகிடும். ஸோ அதனால் எதர் தக்காளி பியூரி அல்லது தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃப்ளேம் கம்மி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு பர்ன் ஆகிடும் சீக்கிரமாக. கொஞ்சம் தண்ணி. ஸோ இந்த மசாலா வந்து உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தா உங்களுக்கு அந்த கிரேவியோட திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ நம்ம எதுவுமே போடல, ஆனியன் போடல, டொமேட்டோ போடல, சில்லி போடல, எதுவுமே போடல, வெறும் இந்த குழம்பு மசாலா மட்டும்தான். ஸோ இந்த குழம்பு மசாலா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஒன்ஸ் இது குக் பண்ணோன்னே டேரெக்டாக நம்ம வந்து அரைச்ச மசாலா வந்து நம்ம போட்டலாம். ஸோ நீங்கள் பார்த்துடலாம். ஸோ குக் ஆகிடுச்சு. இந்த ஆயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துச்சு மேலே. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதே எக்கில் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்கு நீங்கள் பாயில் பண்ணிட்டும் போடலாம், ஆர் பாயில் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணிட்டு போடலாம். இல்லைனா ப்ளெயின் எக்கு போட்டுனா உங்களுக்கு வந்து எக்கும் அந்த கிரேவியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சப்பாத்திக்கு இல்லை தோசை இல்லை பரோட்டா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம உப்பு, ஸோ உப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இன்கேஸ் இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் சிக்கனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மசாலா போட்டோம்ல குழம்பு மசாலா, அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா குக் பண்ணட்டும். ஸோ அந்த ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு மேலே வரட்டும். ஸோ கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பர் அட்டகாசமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த சைட்ஸ் எல்லாமே வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பன்னீர் யூஸ்வலாக வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிட்டு போடுவாங்க. ஸோ இது எதுனா ஃப்ரெஷ் பன்னீர் எப்போவுமே டேரெக்டாக போனால் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் சூப்பராக கிடைக்கும். ஸோ ஆயிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகே தட்ஸ் இட். ஸோ போட்டு ரொம்ப குக் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் போட்டோன்னே ஒரு 1 or 2 minutes லைட்டாக அந்த ஹீட்லேயே அது வந்து குக் ஆகிடும். ஓகே. ஸோ சிம் ஆஃப் பண்ணிட்டுங்க.
ஸோ இதே நீங்கள் ப்ரான்ஸ் எனி நான்வெஜ் நீங்கள் போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸோ ஆயில் போட்டோடனே கடுகு சோம்பு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை மீட் போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் மீட் போட்டு அது குக்கிங் டைம் பார்த்துட்டு லாஸ்ட்டு நம்ம இந்த கிரேவியை போட்டு நல்லா குக் பண்ணிடலாம். இல்லை எக்கு வந்து நான் இன்கேஸ் பாயில் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக போகிற மாதிரிச்சுன்னா ஸோ இந்த இப்போ நம்ம பன்னீர் போட்டு தெரியுமா, ஸோ அந்த டைமில் பச்சை முட்டை நீங்கள் உடச்சி போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கிரேவியோட மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பரோட்டாக்கு அண்ட் தென் ரொட்டிக்கு சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், தோசை, இட்லி, எனி டைப் ஆஃப் பரோட்டா அண்ட் தென் ரொட்டி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ வாங்க நம்ம அது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கு சூப்பராக அந்த ஃப்ளேவர்ஸ், மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி இதழ். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொத்தமல்லி வந்து உங்களுக்கு அவ்வளோ குட் ஃபார் ஹெல்த். ஸோ நம்ம உடம்பு குளிர்ச்சி தரோம், நான் ஸ்பைசஸ் இவ்வளோ ஆட் பண்ணுறோம் அண்ட் தென் உடம்புக்கும் நல்லது. ஸோ யூ கேன் சி ஸோ மதுரை ஸ்டைல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சுக்கா மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்ப்போம்.